வந்து ஒரு NABL accreditation வந்து எடுக்கணும். வாட்ஸ்னா என்ன, டாக்குமெண்ட்ஸ்னா வணக்கம், நான் டாக்டர் லலிதா செந்தில். நம்மளோட முந்தைய வீடியோல நம்ம NABL பெனிஃபிட்ஸ், NABL அக்ரிடேஷன் எடுக்கிறதுனால உள்ள பெனிஃபிட்ஸை பார்த்தோம். இந்த வீடியோல எந்த மாதிரி லெபார்டரிஸ் வந்து அக்ரிடேஷனுக்கு போகலாம், அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் அக்ரிடியேஷன் எப்படி நம்ம இந்த NABLக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி அதை வாங்கணும், இதை பற்றினான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். முதல்ல NABL அக்ரிடியேஷன் வந்து டெஸ்டிங் லெபார்டரி, கேலிப்ரேஷன் லெபார்டரி, மெடிக்கல் லெபார்டரி மூணாக பிரிச்சிருக்காங்க. இந்த டெஸ்டிங் லெபார்டரி, கேலிப்ரேஷன் லெபார்டரி மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ, ஃபுட்டுக்கு, இந்த மாதிரி பலவிதமான மெக்கானிக்கல், சாயில், இந்த மாதிரி வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் வந்து உண்டான லெபார்டரிஸ்க்கு வந்து NABL கொடுக்குறாங்க. நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து மெடிக்கல் லெபார்டரிஸ்க்கு NABL அக்ரிடேஷன் பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து மூணாவது கேட்டகரியில் வருது. ஸோ நம்மளோட NABL சர்டிஃபிகேட் வந்ததுன்னா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதோட லோகோ, NABL லோகோவை நீங்கள் இங்கே மேலே பார்க்குறீங்க. இதில் என்ன மாதிரி லெபார்டரிஸ்லாம் வந்து NABL அக்ரிடேஷனுக்கு போகலாம். நீங்கள் வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி லேப் வந்து அப்ளை பண்ணலாம், பெத்தாலஜி லேப் வந்து அப்ளை பண்ணலாம், மைக்ரோபயாலஜி லேப் வந்து அப்ளை பண்ணலாம். ஹிஸ்டோபெத்தாலஜி மட்டுமே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட வந்து NABL அப்ளை பண்ணலாம். இதை தவிர சைட்டாலஜி, சைட்டோபெத்தாலஜி, சைட்டோஜெனட்டிக்ஸ், இந்த மாதிரி லெபார்டரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து NABL அக்ரிடேஷன் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் உங்களோட லெபார்டரிக்கு. ஸோ ப்ராசஸ் எப்படி நம்ம வந்து ஒரு NABL அக்ரிடேஷன் வந்து எடுக்கணும். முதல்ல நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் ரெக்கார்ட்ஸும் நீங்கள் வந்து உங்களோட லெபார்டரியில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ நீங்கள் எல்லாமே எழுதி வைக்கிறது, ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கிறது, ஒரு ரெஜிஸ்டரில் எழுதி வைக்கிறது, இல்லைனா உங்களோட கம்ப்யூட்டரில் எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுறது, LISல மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ரெக்கார்டாக மாறுது. ஸோ என்ன மாதிரி வந்து எப்படி நீங்கள் வந்து ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து டெய்லி வந்து அட்டெண்டன்ஸஸ் வந்து ரெஜிஸ்டர் வந்து சைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெறும் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் ஷீட்டில் தான் இருக்குது. எப்போ வந்து சைன் பண்ணாங்க, நிஜமாவே வந்தாங்களா, அடுத்த நாள் வந்து முந்தின நாளுக்கு சைன் பண்ணாங்களா, இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு எவிடன்ஸாக க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு. இதே மாதிரி உங்களுக்கு QC ரன் பண்ணுறீங்க, நான் இந்த நாளைக்கு வந்து QC ரன் பண்ணேன், இந்த டேட்டா நான் வந்து QC ரன் பண்ணேன், இவ்வளோ வேல்யூ வந்தது இப்படின்னு சொல்கிறத விட டேரெக்டாக உங்களோட ஆட்டோமேட்டட் மிஷின்லேருந்து ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகி உட்காந்துருக்கு, அது வந்து ஆட்டோமேட்டட் வேல்யூவாக இருக்குது, மேனுவலாக என்டர் பண்ண வேல்யூ இல்லை அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட். இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லெபார்டரியில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த அக்ரிடேஷன் ப்ராசஸ்க்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அதிகபட்சமாக ஒரு 6 மாதம் எடுக்கும் உங்களுக்கு ஒரு அக்ரிடேஷன் நீங்கள் ப்ராசஸை ஆரம்பித்து உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்மளோட மெடிக்கல் லெபார்டரிஸுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் 153 இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து NABL மெயின் ஆஃபீஸில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கிளாரிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறமா 2வது அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அசஸர்ஸ் வந்து உங்களோட லெபார்டரியை வந்து அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கொஞ்சம் வந்து மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அசஸர்ஸ் வந்து NABL பாடிக்கு சொல்லுவாங்க இந்த லெபார்டரிக்கு வந்து காம்பீட்டண்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னு இந்த அசஸர்ஸ் வந்து NABL பாடிக்கு சொன்னதுக்கு அப்புறமா NABL பாடி வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து 2 வருஷத்துக்கு வந்து வேலிட். அதுக்கப்புறமா வந்து ஆனுவலாக வந்து சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி ரீஅசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸை ஃபுல்லாக வந்து எல்லாமே ப்ராப்பராக இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களான்ட்டு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமாவும் வந்து ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் திருப்பி அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணணும், எப்படி இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு எல்லா விதமான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து NABL வெப்சைட்டில் 100B அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த
அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் தேவை NABL அக்ரிடேஷன்ஸில் அப்படின்னா NABL கன்சல்டன்ட்ஸ்னு தனியாக இருக்காங்க, அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணியும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு புது லெபார்ட்டரி ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா உங்களோட லெபார்ட்டரி வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த லெபார்ட்டரி பிஸ்னஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் எல்லாமே இங்கே எழுதியிருக்கு, எங்களோட இமெயில் ஐடி இருக்குது, எங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எங்களோட வெப்சைட்குள்ளேயும் போயிட்டு எங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அங்கே உங்களோட query இருக்குன்னா அதுலேயே நீங்கள் வந்து எழுதலாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவோம். இது டாக்டர் லலிதா செந்தில், சைனிங் ஆஃப்.